வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கொங்கு நாடு சைட் ஸ்பெஷலான தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு தக்காளி மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்கேன். தட்டைப்பயிரை முதல் நாள் இரவே ஊற வச்சு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பொடிகள் கொத்தமல்லி, சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் மற்றும் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு வதக்கிக்கலாம். இது வறுபட்ட உடனே 10 சின்ன வெங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம். இது செட் ஆனதும் தேங்காய், துருவின தேங்காய் ஒரு 1/2 மூடி, நிறைய வேண்டாம், 1/2 மூடிக்கு கம்மியாகவே போட்டால் கூட போதும். அதை போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும்னா இந்த மசாலாவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். கொத்தமல்லி, தேங்காய் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு அதிகமாக கிடைக்கும். நான் செமி கிரேவி மாதிரி பெரட்டின மாதிரி வச்சுருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த பொருளெல்லாம் ஆனோடனே நாங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இது நல்லா நைஸாகவே அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ குழம்பு செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சதும் வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக பாதி பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்சிருக்கிற தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற சுரக்காயை இதுக்குள்ளே போட்டு நல்லா பெரட்டி வதக்கி விடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும், ஏன்னா சுரக்காயிலேயே நீர் விடும். இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். சுரக்காய் நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வேகணும்.
சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.